அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு நாலேஜ் பாக்ஸ். இன்றும் இலங்கை ஆசிரியர் சேவை தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 7வது வினாத்தாள் கலந்துரையாடல் வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இன்றும் 50 வினாக்களை கொண்டு ஒரு வினாத்தாள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வினாத்தாளை தான் இன்றைய வகுப்புல நாங்கள் கலந்துரையாடத்துக்கு இருக்கிறோம். ஓகே, ஸோ கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்கான ஒரு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்குது. அதாவது உங்களுக்கான ஒரு மாதிரி பரீட்சை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி பரீட்சையில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் வழங்கப்பட்டிருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு உங்களுடைய நேம் அண்ட் டவுனை மெசேஜ் பண்ணி உங்களுக்கான பரீட்சை தொடர்பான மேலதிக தரவுகள் அல்லது தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஓகே பேப்பருக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி, அனைவருக்கும் கல்வி என்ற எண்ணக்கருவை பிரகடனப்படுத்திய உலக கல்வி சம்மேளனம் இடம்பெற்ற நாடு எது அப்படின்றதான் கேள்வி. ரைட், எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி அப்படின்ற எண்ணக்கருவை பிரகடனப்படுத்தின உலக கல்வி சம்மேளனம் 1990ஆம் ஆண்டு தாய்லாந்துல நடைபெறுது. ஓகே, ஸோ இந்த கல்வி மாநாட்டினுடைய துணைப்பொருளாக இருந்தது அனைவருக்கும் கல்வி. ஓகே, ஸோ இதை நாங்கள் ஜாம்பியன் மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். தாய்லாந்துல 1990ஆம் ஆண்டு இடம்பெற்றது. ஸோ இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க யுனிசெஃப், யுனெஸ்கோ மற்றும் உலக வங்கிட அனுசரணையோட இந்த அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய மாநாடு தாய்லாந்துல 1990ஆம் ஆண்டு நடைபெறுது. இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கங்களாக நாங்கள் 3 நோக்கங்களை சொல்லலாம். முதலாவது, அனைவருக்கும் அடிப்படை கல்வி வழங்க வேண்டும் அப்படின்றது. 2வது, கல்வியில் சமத்துவம் மேம்படுத்தப்படணும். 3வது, பாடசாலைக்கு செல்லாத பிள்ளைகளையும் கல்வி கற்பதற்காக எடுக்கணும். பாடசாலை செல்லாத பிள்ளைகளையும் பாடசாலைக்கு எடுக்கணும். இந்த 3 பிரதான நோக்கங்களை மையமாக கொண்டுதான் 1990ஆம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய மாநாடு தாய்லாந்துல இடம்பெறுது. ஓகே, இதை தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு இந்த அனைவருக்கும் கல்வி மாநாட்டை தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு டக்கார் மாநாடு நடக்குது செனகல்ல. ஸோ இந்த மாநாடும் இந்த அனைவருக்கும் கல்வி என்ற துணைப்பொருளில் தான் நடக்குது. இந்த மாநாட்டில், அதாவது டக்கார் மாநாட்டில் எட்டப்பட்ட முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டுக்குள்ள அனைவருக்கும் கல்வி இலக்க உறுதி செய்யணும். 2015ஆம் ஆண்டு ஆகிற நேரம் செனகல்ல டக்கார் மாநாடு இடம்பெறுது 2000ஆம் ஆண்டு. 2000ஆம் ஆண்டு முடிவெடுக்கிறாங்க 2015ஆம் ஆண்டுக்குள்ள அனைவருக்கும் கல்வி இலக்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாநாட்டில் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செனகல் மாநாடு 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த செனகல் மாநாட்டினுடைய 6 முக்கிய இலக்குகள் காணப்படுது. முதலாவது, சிறுவர்களுக்கான ஆரம்ப கல்வியை விரிவாக்கம் செய்யணும். 2வது, அனைவருக்கும் ஆரம்ப கல்வி வழங்கப்படணும். 3வது, இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு கற்றல் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது 4வது, வளர்ந்தவர்களோட எழுத்தறிவு வீதத்தை அதிகரிக்கணும். 5வது, பாலின சமத்துவத்தை கல்வியில பேணணும். 6வது, கல்விட தரத்தை உயர்த்தணும். ஓகே, ஸோ 6வது கல்விட தரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்றதுதான் இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல் செனகல் மாநாட்டினுடைய 6 முக்கிய இலக்குகளாக காணப்படுது. ரைட், ஸோ இந்த 2 மாநாடுகளுமே சொல்றது கல்வி அப்படின்றது ஒரு அடிப்படையான மனித உரிமை. கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ரைட், ஸோ இந்த உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து கல்விட மேம்பாட்டுக்கு செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்றதுதான். ஸோ இந்த 2 மாநாடுகளையும் தொடர்ந்து ரைட் அனைவருக்கும் கல்வி என்ற துணைப்பொருள்ல 1990ஆம் ஆண்டு தாய்லாந்துல ஜாம்பியன் மாநாடு நடக்குது. செனகல்ல டக்கார் மாநாடு நடக்குது 2000ஆம் ஆண்டு. ஸோ இந்த 2 மாநாடுகள், கல்வி தொடர்பான மாநாடுகளையும் தொடர்ந்துதான் SDG கோல்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி இலக்குகள் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருந்தது இந்த 2 மாநாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 2வது கேள்விக்கு போவோம்.
ரைட். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், அனைவருக்கும் கல்வி என்ற துணைப்பொருளை 2 மாநாடு நடக்குது. முதலாவது 1990ஆம் ஆண்டு தாய்லாந்தில் மாநாடு நடக்குது. இரண்டாவது 2000ஆம் ஆண்டு 10 வருடங்கள் கழித்து அந்த மாநாட்டினுடைய தாய்லாந்தில் நடைபெற ஜொன்பிரியன் மாநாட்டினுடைய அதே இலக்குகள் அடையணுன்றதுக்காக 2000ஆம் ஆண்டு செனங்கல்ல மாநாடு நடக்குது. இந்த தாய்லாந்தில் நடந்த மாநாடுக்கு ரைட் உலக வங்கி, யுனிசெஃப் மற்றும் யுனெஸ்கோ அனுசரணை வழங்குறாங்க. ரைட். இதை தொடர்ந்து செனகல்ல டக்கார் மாநாடு நடக்குது. இதுவும் 2015ஆம் ஆண்டு கல்வியில் சமத்துவத்தை ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு. ஸோ இந்த 2 மாநாடுகளும் தான் எதிர்கால பிற்பட்ட காலத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த பேப்பரில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் தொடர்பாக கேள்வி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்க்கலாம். ஓகே. ஸோ 2வது கேள்வியை பார்ப்போம். இலங்கை பாடசாலைகளில் தகவல் தொழில்நுட்பத்தை கற்பிப்பதற்காக வெளிநாட்டு நிதி உதவி வழங்கும் 2 நிறுவனங்களை தருக. ஓகே. ஸோ இலங்கையில் 2000ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை கற்கிறதுக்கு கிராமப்புறங்களுக்கும் வழங்குறதுக்கு தகவல் தொழில்நுட்ப கல்வியை பிரபலப்படுத்துறதுக்கு இலங்கையில் இருக்கிற நிறுவனம் ICTA. ரைட். ஸோ இலங்கையில் நாங்கள் VK சமரநாயக் அவர்களை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட முயற்சியால் நெனசல, விதாத்தா போன்ற கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதனூடாக கல்விகள் வழங்கப்படுது. ரைட். தொழில்நுட்ப கல்வி மக்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இப்பவும் அந்த நிறுவனங்கள் IT தொடர்பான கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே. ஸோ கேள்வி, இலங்கை பாடசாலைகளில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை கற்பிப்பதற்காக இலங்கை பாடசாலைகளில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை கற்பிப்பதற்காக உதவி செய்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தால் உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும். ரைட். ஸோ இந்த உலக வங்கியிடையும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடையும் நிதி உதவியின் கீழே இலங்கையில் இப்பவும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற ஜெம்ப் ப்ரொஜெக்ட், அடுத்து செசிப் ப்ரொஜெக்ட் போன்ற பலவிதமான கல்வி தொடர்பான முன்னெடுப்புகளுக்கு உதவி வழங்கின 2 நிறுவனங்களாக நாங்கள் உலக வங்கியையும் ஆசிய அபிவிருத்தி வங்கியையும் சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்தது 3வது கேள்வி, யுனெஸ்கோ நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? யுனெஸ்கோ நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? ஸோ யுனெஸ்கோ நிறுவனம் உங்களுக்கு தெரியும், இதுவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துணை நிறுவனம். விஞ்ஞான, கலாச்சார அபிவிருத்தி போன்ற விஷயங்கள்ல இது கூடுதலாக கவனம் செலுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தினுடைய பிரான்ஸ்ல பாரிஸ் நகரத்தில் யுனெஸ்கோவினுடைய தலைமையகம் அமைந்துள்ளது. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி 4வது, கல்வி வெள்ளை அறிக்கை என்பதால் கருதப்படுவது யாது? உங்களுக்கு தெரியும், கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ற நேரம் அந்த கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக கல்வி சீர்திருத்த ஆலோசனைகளின் பொருட்டு மக்கள் மத்தியிலிருந்து கருத்துக்களை பெறுறதுக்கு அரசாங்கத்தினால முன்வைக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் இந்த கல்வி வெள்ளை அறிக்கை. இந்த கல்வி சீர்திருத்தத்தில் இவ்வாறான விஷயங்கள் உள்ளடக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அனைவர்கிட்டையும் கேட்டறிந்து தொகுக்கிற ஒரு ஆவணத்தை தான் நாங்கள் கல்வி வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது 5வது கேள்வி, தொழில் முனை பாடங்கள் கலை திட்டத்தில் எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டது? ஸோ இலங்கையில தொழில் முனை பாடங்கள் 1972ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தத்துல இந்த தொழில் முனை பாடங்கள் அறிமுகம் செய்யப்படுது. 1972ஆம் ஆண்டு கொண்டு வந்த அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக. ஸோ இந்த சீர்திருத்தம் உங்களுக்கு தெரியும், 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த சீர்திருத்தத்தினுடைய முக்கிய நோக்கம் கல்வியை வாழ்க்கை மற்றும் தொழிலோட இணைக்கிறது, மாணவர்களுக்கு கைத்திறன் மற்றும் தொழில் திறனை வழங்குறதும் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதும் தான் இந்த 1972ஆம் ஆண்டு தொழில் முனை பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டதுல நோக்கம். ஓகே. ஸோ இந்த 1972ஆம் ஆண்டு தொழில் முனை பாடங்களாக கைத்தொழில், விவசாயம், தொழில்நுட்ப அடிப்படை திறன்கள் போன்ற பாடங்கள் அறிமுகம் செய்யப்படுது. இந்த கலை திட்டத்திட முக்கியமான நோக்கம் மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு தயாராகிறதும் நாட்டிட
சுயதொழில் உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தை வளர்றதுக்கு, நாட்டோட உற்பத்தி மற்றும் பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கான சுயதொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த தொழில் முனைப்பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதனுடைய நோக்கமாக இருந்தது. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை எனப்படுபவர் யார்? இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இலங்கையினுடைய இலவச கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுபவர் CWW கண்ணங்கரா அவர்கள். இவர் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறாரு. இலங்கையினுடைய இந்த இலவச கல்வி பல்கலைக்கழகம் வரையும் தற்பொழுதும் இலவச கல்விதான் அமுல்ல இருக்குது. ஸோ இந்த கல்வி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும், இலங்கையில அனைவருக்கும் கல்வியை கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் CWW கண்ணங்கரா. இவர் கல்வியை பத்தி சொல்ற நேரம், கல்வி என்பது ஏழைகளோட சொத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி 7வது, தேசிய பாடசாலைகளுக்கும் மாகாண பாடசாலைகளுக்கும் இடையிலான வேறுபாடு யாது? ஓகே, தேசிய பாடசாலைகள் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தின் கீழே நிர்வகிக்கப்படக்கூடிய பாடசாலைகள். ஏனைய பாடசாலைகள் மாகாண சபையால் நிர்வகிக்கக்கூடிய பாடசாலைகள். தேசிய பாடசாலைகளை மத்திய அரசாங்கமும், மாகாண பாடசாலைகளை மாகாண சபைகளும் பொறுப்பேற்கும். இதுதான் இந்த 2 பாடசாலைகளுக்கும் இடையிலான வித்தியாசம். மாகாண சபை பாடசாலைகளுக்கு, மாகாண சபைக்கு சொந்தமான பாடசாலைகளுக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு ஆசிரியர் நியமனங்களை வழங்கும். தேசிய பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு ஆசிரியர் நியமனங்களை வழங்கும். ஓகே, ஸோ பிரதான வேறுபாடு என்னண்டா, இது 1987ஆம் ஆண்டு 13ஆம் திருத்தத்துக்கு கீழே தான் வருது. ஓகே, மாகாண பாடசாலைகளுக்கும் சில அதிகாரங்கள் பரவலாக வழங்கப்பட்டுதான் இந்த மாகாண சபை பாடசாலைகள் உருவாக்குறது. ஓகே, தேசிய பாடசாலைகள்ன்றது மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய பாடசாலைகள். மாகாண பாடசாலைகள் அப்படின்னு சொல்றது குறித்த மாகாண சபைக்கு கீழே இயங்கக்கூடிய பாடசாலைகள். ரைட், அடுத்தது 8வது கேள்வி, இலவச பாடநூல்கள் எத்தரங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்காக வழங்கப்படுகின்றன? ரைட், ஸோ இலவச பாடநூல்கள் இலங்கையில தரம் 1 முதல் தரம் 11 வரையான மாணவர்களுக்கு வழங்கப்படுது. இலவச பாடநூல்கள் அனைத்து பாடங்களுக்குமான புத்தகங்கள் வழங்கப்படுது. ரைட், இலங்கையில கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபாய் செலவு அளிக்கப்பட்டு இந்த புத்தகங்கள் அச்சிடப்படுறது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில கல்வி வெளியீட்டு திணைக்களம் தான் இலவச பாடநூல்களை அச்சிட்டு வெளியிடும். இது யார் யாருக்கு வழங்குறாங்க என்றால், அரசாங்க பாடசாலைகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலையில பயில்ற மாணவர்களுக்காகவும் வருடந்தோறும் பாடசாலைக்கான இலவச புத்தகங்கள் 1 to 11 வரையான மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களுக்குமான இலவச புத்தகங்கள் வழங்கப்படும். A-லெவல்ல தரம் 12க்கு ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் இலவச புத்தகம் வழங்கப்படும். ஓகே, ஸோ அடுத்த A-லெவல் சம்பந்தமான வேற எந்த ஒரு புத்தகமும் அரசாங்கத்தால் வழங்கப்படாது. ஸோ இலவச பாடநூல்கள் இத்தரங்கள்ல பயில்ற மாணவர்களுக்கு வழங்கப்பட்டால் 1 முதல் 11. ஓகே, ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 410 வகையான புத்தகங்கள் வழங்கப்படுது. ரைட், ஸோ இதுக்கு வருடாந்தம் 40 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் செலவழிச்சு தான் இந்த புத்தகங்களை அச்சிடுது. ஸோ யார் புத்தகங்களை அச்சிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி வெளியீட்டு திணைக்களம் தான் அரச பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலையில பயில்ற மாணவர்களுக்காக புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடும். ஸோ ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபாய் புத்தகங்களுக்கு அச்சிடுறதுக்காக செலவழிக்குது. கிட்டத்தட்ட 410 வகையான புத்தகங்கள் இந்த 1 முதல் 11 வரையான தரங்களுக்காக அச்சிடப்படுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, நெக்ஸ்ட் 9வது கேள்விக்கு போகலாம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு பாடசாலை பரீட்சார்த்தியாக எத்தனை தடவைகள் தோற்ற முடியும்? ஸோ கேள்வி, பாடசாலை பரீட்சார்த்தியாக உங்களுக்கு 2 முறை சாதாரண தர பரீட்சைக்கு நீங்க பாடசாலை பரீட்சார்த்தியாக தோற்றலாம். ஓகே, அடுத்த கேள்வி,
இலங்கையின் தேசிய கல்விக் கொள்கை யாரால் உருவாக்கப்படுகிறது? ஸோ இலங்கையினுடைய தேசிய கல்விக் கொள்கை யாரால உருவாக்கப்படுறது என்றால் தேசிய கல்வி ஆணைக்குழுவால இலங்கையினுடைய கல்விக் கொள்கை வகுக்கப்படும். தேசிய கல்வி ஆணைக்குழுவால. ஸோ இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு 1991 ஆண்டு, ஓகே, 1991 ஆண்டு 19ஆம் இலக்க சட்டத்தின் கீழே தான் தேசிய கல்வி ஆணைக்குழு உருவாக்கப்படுது. இந்த ஆணைக்குழுல பார்த்தீங்க என்றால் கிட்டத்தட்ட 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ரைட், தேசிய கல்வி ஆணைக்குழுல 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த உறுப்பினர்கள்ல ஜனாதிபதி தான் நேரடியாக நியமிப்பாங்க. ரைட், இந்த குழு தேசிய கல்வி ஆணைக்குழு ஜனாதிபதியின் கண்காணிப்பில் இருக்கும். இந்த தேசிய கல்வி ஆணைக்குழுவோட பிரதான தொழில் என்னன்னு கேட்டீங்கன்றால் கல்வி சம்பந்தமாக இல்லாட்டி கல்வி மாற்றம் குறித்து ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு. ரைட், ஸோ இதோட தற்போதைய தலைவர் JDGA குணவர்தன. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, JDGA குணவர்தன தான் இலங்கையினுடைய தேசிய கல்வி ஆணைக்குழுவினுடைய தற்பொழுதைய தலைவர். ஓகே ஓகே ஸோ அடுத்த கேள்வி 11வது கேள்வி. கல்வி அமைச்சின் செயலாளர் வகிக்கும் மற்றைய பதவி எது? கல்வி அமைச்சின் செயலாளர் கல்வி பணிப்பாளர் நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றைய பதவியையும் வகிப்பாரு. இவர் கட்டாயம் SLAS ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல உள்ள ஒருவராக இருக்கணும் இந்த கல்வி அமைச்சிட செயலாளர். ரைட், இவர் கல்வி பணிப்பாளர் நாயகம் என்று சொல்லக்கூடிய அடுத்த இன்னொரு பதவியும் வகிப்பாரு. தற்போதைய கல்வி பணிப்பாளர் நாயகம் 2025-26 ஆண்டுகள்ல நாளக்க குழுவேவ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இலங்கையினுடைய தற்பொழுதைய கல்வி அமைச்சினுடைய செயலாளராக கடமையாற்றக்கூடியவர். ரைட், அடுத்த கேள்வி 12வது கேள்வி. மாகாண கல்வி அமைச்சுக்கு பொறுப்பான அலுவலரின் பதவி பெயர். மாகாண கல்வி அமைச்சுக்கு பொறுப்பான அலுவலருடைய பதவி பெயர் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர். ரைட், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் தான் குறித்த அந்த மாகாணத்துடைய கல்வித்துறைக்கு பொறுப்பாக இருப்பார். ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கையின் உதவி பெறும் பாடசாலைகள் எந்த ஆண்டில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது? ரைட், அரசாங்கத்தினுடன் 1960 ஆண்டு ஒப்படைக்கப்படுது. எந்த சட்டத்தின் கீழே அப்படின்னு சொல்றதெல்லாம் உதவி பெற பாடசாலைகள் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்ட சட்டம் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஸோ 1960 ஆண்டு உதவி பெற பாடசாலைகள் 60-61 காலப்பகுதியில் உதவி பெற பாடசாலைகள் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுது. ஓகே, 14வது கேள்வி. பாடசாலையின் அபிவிருத்தி சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளராக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராக இருப்பவர் பாடசாலையினுடைய அதிபர். பாடசாலையில எந்த ஒரு குழுக்களோ சங்கங்களோ உருவாக்கினாலும் அந்த சங்கத்துல தலைவர் தான் அதிபராக இருப்பார். ரைட், ஸோ இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அப்படின்னு சொல்றது என்னென்றால் பாடசாலையினுடைய வளர்ச்சிக்காக ஒன்று கூடுற பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் குறித்த அந்த பாடசாலை சமூகத்தை கொண்ட ஒரு அமைப்பு தான் நாங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கம் ஒரு பாடசாலைக்கு முதுகெலும்பு மாதிரி செயற்படணும். ஸோ பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தோட உதவிகள் இருந்தால் பாடசாலையை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகலாம். ஸோ இந்த அபிவிருத்தி சங்கம் செயற்படுறதுல பிரதான நோக்கம் பாடசாலையிட வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை வழங்குறதோட ஆதரவு வழங்குறது, பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சமூகத்துக்கு இடையிலான உறவுகளை வளப்படுத்தி கொள்வது, மாணவர்களோட கல்வி மற்றும் ஒழுக்கத்தை மேம்படுத்துறது. அடுத்தது முக்கியமான நோக்கம் பாடசாலைக்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொடுக்கிறது இல்லாட்டி ஏற்படுத்தி கொடுக்கிறதும் இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய பிரதான செயற்பாடாக இருக்கும். ஸோ பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக தற்பொழுது இருக்கிற சுற்றறிக்கை பார்த்தீங்கன்னா 54/2023 இதுதான் லாஸ்டாக பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை. ஓகே, ஸோ
அடுத்த கேள்வி, தற்பொழுது ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு, தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கிற ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு எப்பொழுது திருத்தப்பட்டது அப்படின்றால் 1994ஆம் ஆண்டு. ரைட். ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையில் சர்வதேச பாடசாலைகளை சட்டபூர்வமாக இந்த நிறுவனத்தின் கீழ் பதியப்படணும். இலங்கையில் காணப்படுற சர்வதேச பாடசாலைகள், ரைட், தனியார் பாடசாலைகள்ல சர்வதேச பாடசாலைகள் கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களத்தின் கீழே பதியப்படணும். ஓகே, கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களத்தின் கீழே சர்வதேச பாடசாலைகள் பதியப்படணும். அடுத்த கேள்வி, 2026ஆம் ஆண்டு கல்விக்காக மொத்த தேசிய வருமானத்தில் எத்தனை சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் பிரதான கேள்வி. ஸோ 2026ஆம் ஆண்டு தேசிய வருமானத்தில் 2.04% தான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. ரைட், இது கிட்டத்தட்ட 704 பில்லியன் ரூபாய்களாக இருக்கும். ஓகே, ஸோ பொதுவாக கல்விக்காக 6% ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதியாக இலங்கையில் 2018ஆம் ஆண்டு இந்த 6% ஒதுக்கப்பட்டிருந்தது கல்விக்காகன்றது குறிப்பிடத்தக்கது. ரைட், ஸோ 2026ஆம் ஆண்டு கல்விக்காக 2.04% கல்விக்காக தேசிய வருமானத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படுவதன் நோக்கங்கள் எவை? ஓகே, ஸோ லாஸ்ட் வகுப்பில் நாங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எப்பொழுது முதல்ல உருவாக்கப்பட்டது, எப்பொழுது அது முதலாவது பரீட்சை நடந்தது, எப்பொழுது அந்த பரீட்சைக்கான புலமை பரிசில்கள் அந்த வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ குயிக்காக நீங்கள் செக்கில் போடலாம், எத்தனையாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரப்பட்டது, எத்தனையாம் ஆண்டு பரீட்சை நடத்தப்பட்டது, எத்தனையாம் ஆண்டு புலமை பரிசில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குயிக்காக போடுங்க பாப்போம். ரைட், கேள்விக்கு வருவோம். கேள்வி, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படுறதிட பிரதான நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பிரபலமான பாடசாலைகள்ல உள்வாங்கப்பட்டது முதலாவது. அடுத்தது வறிய மாணவர்களுக்காக ஒரு உதவித்தொகை வழங்குறது. இது அண்மையில இந்த உதவித்தொகை 1500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஸோ 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி, அரசாங்க பாடசாலைகளில் தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டிய பாடங்கள் எவை? ஸோ கட்டாயம் தாய்மொழியில சமயமும் வரலாறும் ஆகிய பாடங்கள் தாய்மொழியில கற்பிக்கப்படணும். நாங்கள் நாங்கள் ஆல்ரெடி நடந்த வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம். இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை உருவாக்கப்படுது. இருமொழி கொள்கை அப்படின்றது குறித்த அந்த மாணவரோட தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கிலத்திலையும் பயில்றது. ரைட், ஸோ இந்த இருமொழி கொள்கையிலையும் கூட சமயமும் வரலாறும் பாடங்கள் தாய்மொழியில தான் கற்பிக்கப்படணும். அவர் தமிழ் மொழி மூலமான மாணவராக இருந்தால் தமிழ் மொழியிலையும், சிங்கள மொழி பேசுபவராக இருந்தால் சிங்கள மொழியிலையும் இந்த சமயமும் வரலாறும் ஆகிய பாடங்கள் தாய்மொழியில கற்பிக்கப்படணும். ஓகே, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல ஆசிரியர் போட்டி பரீட்சை ஒன்றுல வந்த கேள்வி. ரைட், அடுத்த கேள்வி, தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டை பிரபலமாக்குவதற்கு இலங்கை அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள முதல் நிறுவனம் எது அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த முதல் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ICTA தான் இப்போ வரைக்கும் இயங்கக்கூடிய முதலாவது உருவாக்கப்பட்ட நிறுவனம். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஏஜென்சி. இலங்கையில் தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டை பிரபலமாக்குறதுக்கும் உருவாக்கப்பட்ட மெயின் நோக்கம் இலங்கையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை மக்கள் மத்தியில் பிரபலமாக்குறது. ஓகே, ஸோ அதற்காக இது இந்த ICTA நிறுவனம் நிறைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தாங்க. ஸோ இதில் குறிப்பிடத்தக்க சில செயற்பாடுகளை மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இதனுடைய தற்போதைய தலைவர் பார்த்தீங்கன்னா ஓசத சேனாநாயக்க. ICTA நிறுவனத்தினுடைய தற்பொழுதைய தலைவர் ஓசத சேனாநாயக்க.
இது 2004ஆம் ஆண்டு ICTA நிறுவனம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை திட்டத்தை நிறுவுது. இதுக்கான காரணம் டிஜிட்டல் பொருளாதாரமாக மாற்றுறதும் அரசாங்கத்தினுடைய சேவைகளை கவர்மெண்ட் சர்வீஸாக வழங்கணும், ஆன்லைனில் வழங்குறதுக்காக கவர்மெண்ட் சேவைகளை ஆரம்பிக்குது ஸ்ரீலங்கா வேலை திட்டம் 2004ஆம் ஆண்டு. ரைட். அதை தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு கிராமப்புறங்கள்லையும் ICT தொழில்நுட்பத்தை மக்கள் மத்தியில் பிரபலமாக்குறதுக்காக நினசல அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை கொண்டு வராங்க. இது இலங்கையில் 1000 தகவல் மையங்களை உருவாக்குறது தான் இதனுடைய மெயின் நோக்கம். ரைட். 1000 தகவல் மையங்களை உருவாக்குறது தான் இந்த நினசல திட்டத்தினுடைய மெயின் நோக்கம். அதை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு ஒரு நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழே நினைக்கிறேன் ஃப்ரீ வைஃபை திட்டம், ரைட், இலவச இணையம் வந்து பல்கலைக்கழகங்கள்லையும் பஸ் ஸ்டாண்ட்கள்லையும் வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ரைட். அதை தொடர்ந்து அண்மையில் 2025ஆம் ஆண்டு கவர்மெண்ட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய, ரைட், GOV பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது இலங்கையில் அரசாங்கம் சார்ந்த பணக்கொடுப்பனவுகள் எல்லாமே வந்து ஆன்லைன் ஊடாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதோடு 2025ஆம் ஆண்டு லைசன்ஸ் ரெவென்யூ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இது எல்லாமே முன்னெடுத்தது வந்து ICTA நிறுவனம். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 21வது கேள்வி. பாடசாலை ஒன்றின் பண்பு தரத்தை மதிப்பீடு செய்யும் துறைகள் எவை? ரைட். துறைகள் வந்து பாடசாலையில் பண்பு தரத்தை மேற்பார்வை செய்கிறதுக்காக, பண்பு தரத்தை மதிப்பீடு செய்கிறதுக்காக 8 துறைகளின் கீழே மதிப்பீடு செய்யப்படும். பாடசாலையில் பண்பு தரத்தை மதிப்பீடு செய்கிற 8 துறைகள் காணப்படுது. இது பாடசாலையினுடைய தரம் எவ்வளவு தூரம் அடைய பெற்றுள்ளது அப்படின்றத பார்க்கறதாக அமையும். இதற்காக பாடசாலைகளில் உள்ளக வெளியக மேற்பார்வைகள் நடக்கும். இந்த 8 துறையின் கீழே 10 பண்பு தரங்களும் 80 நியதிகளும் 110 சுட்டிகளும் மதிப்பிடப்படும். ரைட். 8 துறைகள், 10 பண்பு தரங்கள், 80 நியதிகளுக்குள்ள 210 சுட்டிகள். ரைட். 210 சுட்டிகள் மூலம் பாடசாலையின் ஒன்றோட பண்பு தரம் மதிப்பிடப்படும். ஸோ இந்த 8 சுட்டிகளும் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது சுட்டி மாணவர் அடைவு. முதலாவது துறை மாணவர் அடைவு. 2வது கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு. 3வது முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம். 4வது இணைப்பாட விதான செயற்பாடுகள். 5வது மாணவர் நலன்புரி. 6வது தலைமைத்துவமும் முகாமைத்துவமும். 7வது பௌதீகவள முகாமைத்துவம். 8வது பாடசாலையும் சமூகமும். ரைட். முதலாவது மாணவர் அடைவு, 2வது கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு, 3வது முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம், 4வது இணைப்பாட விதான செயற்பாடுகள், 5வது மாணவர் நலன்புரி, 6வது தலைமைத்துவமும் முகாமைத்துவமும், 7வது பௌதீகவள முகாமைத்துவம், 8வது பாடசாலையும் சமூகமும். ஸோ அடுத்த கேள்வி 22வது கேள்வி பார்க்கலாம். கற்பித்தல் முறையில் 3T முறையை குறிப்பிடுக. 3T முறை அப்படின்னு சொல்றத வந்து DW ஹார்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இதோட மெயின் நோக்கம், முதலாவது T டிரான்ஸ்மிஷன் கடத்தலை குறிக்கும், 2வது T டிரான்செக்ஷன் பரிமாற்றல், 3வது T டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலை மாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதங்களை குறிப்பிடுது இந்த 3T முறை. ஓகே. T டிரான்ஸ்மிஷன், முதலாவது T டிரான்ஸ்மிஷன் கடத்தல், 2வது T டிரான்செக்ஷன் பரிமாற்றல், 3வது T டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிலை மாற்றல். ஓகே. ஸோ 23வது கேள்வி பார்க்கலாம். மகாத்மா காந்தியின் ஸோ இந்த கேள்வி 23வது கேள்வியை மாற்றிக்கோங்க. மகாத்மா காந்தியின் 3H முறையை குறிப்பிடுக. ரைட். 23வது கேள்வி 3H முறை அப்படின்னு சொல்லி வரணும். 3H முறை அப்படின்னு சொல்றது ஹெட், ஹேண்ட், ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை தான் 3H முறையில் சொல்றாரு. இது மகாத்மா காந்தியினுடைய கல்வி தொடர்பான முறை தான் இந்த 3H முறை.
ரைட். அடுத்தது ஸ்டெம் முறை என்பது யாது? ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறது எஸ் சயின்ஸை குறிக்கும், டி டெக்னாலஜி, இ இன்ஜினியரிங் அண்ட் எம் மேத்தமெட்டிக்ஸ். இது பிற்காலத்தில் இதில் ஒரு ஏயும் சேர்த்தினாங்க, STEAM சொல்லி. ஏன்றது வந்து ஆர்ட்ஸ், கலையை வந்து இதை கலைத்துறையையும் இதுக்குள்ள சேர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓகே. ஸோ இந்த ஸ்டெம் கல்வி முறை வந்து 1990 அமெரிக்கா பயன்படுத்தி 1990 அமெரிக்கா பயன்படுத்தின ஒரு கல்வி முறை தான் இந்த ஸ்டெம் கல்வி முறை. இது 2017 அமைச்சரவையில், இலங்கையில் அமைச்சரவையில் அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2023 கல்வி திட்டத்தில் இந்த ஸ்டெம் முறை இலங்கையில் சேர்க்கப்படுது. ஓகே. ஸோ இந்த முறையோட நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால், மாணவர்களை பரிசோதனைகளில் ஈடுபடுத்துறதுக்கான ஊக்குவிப்பு வழங்குறது. 2வது, தொழில்நுட்ப பயன்பாடுகளை ஊக்குவிக்கிறது. 3வது, மாணவர்களின் மத்தியில் திறமை மற்றும் படைப்பாற்றல் ஊக்குவிக்கிறது தான் இந்த ஸ்டெம் கல்வி முறையினுடைய நன்மைகளாக கருதப்படுது. ரைட். ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, ஆசிரியர் எனப்படுபவர் யார்? ரைட். இது உங்களுக்கு தெரியும். ஆசிரியர் அப்படின்றத நாங்கள் ஆசு ப்ளஸ் இரியர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஆசு அப்படின்றது தவறு, திரியர்ன்றது வந்து திருத்துபவர், தவறை திருத்துபவர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆசிரியர் என்பதனுடைய கருத்து. ஸோ ஆசிரியரை நாங்கள் இன்னொரு வகையில் சொல்கிறோண்டால் லோகோ பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இடம்சார் பெற்றோர். ரைட். லோகோ பேரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இடம்சார் பெற்றோர் அப்படின்றத குறிக்கும். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி, யுனெஸ்கோவின் 4 தூண்களும் எவை? ரைட். உங்களுக்கு தெரியும், யுனெஸ்கோ அப்படின்னு சொல்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி மற்றும் கலாச்சார அபிவிருத்திக்கான முகவர் நிலையம் தான் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம் பேப்பரில் அதனுடைய விளக்கம் கேட்டு வந்துருந்துச்சு. அப்போ நீங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றத தமிழில் கொடுக்கணும். ரைட். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கல்வி, விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அபிவிருத்திக்கான முகவர் அப்படின்றது தான் யுனெஸ்கோ அப்படின்றதுனுடைய விளக்கம். ரைட். ஸோ இது 1945 யுனெஸ்கோன்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது. இதில் தலைமையகம் ஆல்ரெடி பார்த்தோம், பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் காணப்படுது. இதனுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாமே, யுனெஸ்கோவினுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் 5 துறைகளின் கீழே வகுக்கப்பட்டிருக்குது. 1வது கல்வி, 2வது இயற்கை விஞ்ஞானம், 3வது சமூக விஞ்ஞானம், 4வது கலாச்சாரம், 5வது தொடர்பாடல் தகைமை. இந்த 5 துறைகளின் கீழே தான் யுனெஸ்கோவினுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாமே வந்து வகுக்கப்பட்டிருக்குது. ரைட். யுனெஸ்கோவினுடைய மிக ஃபேமஸான ஒரு அவார்டு இருக்குது, கலிங்கா ப்ரைஸ், யுனெஸ்கோஸ் கலிங்கா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. இது பொதுமக்களுக்கு பயன்படுற விஞ்ஞான கொள்கை முன்னேற்றங்களை உருவாக்குறவர்களுக்காக வழங்கப்படுற விருது யுனெஸ்கோ கலிங்கா ப்ரைஸ் அப்படின்னு சொல்றது. இதை 1வது பெற்றுக்கொண்ட நபர் லூயிஸ் டி ஃப்ராய்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரைட். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் யுனெஸ்கோ 22 வகையான விருதுகளை வழங்குறது குறிப்பிடத்தக்கது. ஓகே. அடுத்த கேள்வி, பாடசாலை சமூகம் என்பதை வரையறை செய்க. ரைட். பாடசாலை சமூகம் அப்படின்றது வந்து பாடசாலை நடவடிக்கைகளில் அக்கறை காட்டக்கூடிய பாடசாலையினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இது உங்களுக்கு தெரியும், பாடசாலையில் பெற்றோர் இருப்பாங்க. ரைட். மாணவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், வலய கல்வி பணிமனை இப்படின்னு சொல்லி இந்த பாடசாலை நடவடிக்கையில் அக்கறை காட்டும் பாடசாலை பயனாளிகளைத்தான் நாங்கள் பாடசாலை சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். நோட் பண்ணிக்கோங்க. பாடசாலை நடவடிக்கைகளில் அக்கறை காட்டும் பாடசாலையினுடைய பயனாளிகள் பாடசாலை சமூகம் எனப்படும். ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, 5S முறை என்பது யாது? ரைட். ஸோ 5S முறை அப்படின்னு சொல்றது அலுவலகங்கள்லையும் தொழிற்சாலைகளையும் உள்ள உற்பத்தி தரத்தை மிகச் சுத்தமாக வைக்கிறதன் மூலம் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த 5S தத்துவம். ஸோ இது 1வது ஜப்பான் அறிமுகம் செய்து இந்த 5S முறையை, 5S திட்டத்தை ஜப்பான் அறிமுகம் செய்து
ஜப்பானினுடைய தொழில் வெற்றிக்கான சிறந்த அணுகுமுறையாக இந்த 5S அணுகுமுறை 2ஆம் உலக மகா யுத்தத்தை தொடர்ந்து ஜப்பான் முன்னேறதுக்கு உதவின ஒரு முறையாக இந்த 5S முறைமை வந்து கொள்ளப்படுது. ரைட். ஸோ இதனுடைய 5 எஸ்ஸுக்கும் விளக்கம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது எஸ் வந்து செய்தி, வகைப்படுத்தல். ரைட். உங்கள்கிட்ட ஃபைல்ஸ் இருக்கிறேன்னு சொன்னால் அது என்னென்ன வகையான ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையையும் வகைப்படுத்தி வச்சுக்கொள்வது. 2வது செய்தோன், நிலைப்படுத்தல். 3வது செய்சு, தூய்மைப்படுத்தல். 4வது செய்கெட்சு, தரப்படுத்தல். 5வது சிட்சுகே, தொடர்பயிற்சி மற்றும் கட்டுப்பாடு. ரைட். 5S திட்டம் செய்ரி, செய்தோன், செய்சோ, செய்கெட்சு, சிட்சுகே அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எஸ்களை கொண்டது தான் இந்த 5S முறைமை. இது ஜப்பான் நாட்டினுடைய ஒரு முறை. ஜப்பான் வந்து 2வது உலகப் போரின் பின் முன்னேற்றம் கண்ட ஒரு நாடு. ஸோ இந்த முன்னேற்றத்துக்கு உதவினதாக இந்த 5S முறைமையை அவங்க சொல்றாங்க. ரைட். ஸோ இது அலுவலகங்கள்லையும் சரி, தொழிற்சாலைகள்லையும் அவங்களோட உற்பத்தி திறனை அதிகரித்து அந்த ஒர்க் பண்ணுற இடத்த சுத்தமாக வைத்து கொள்றதன் மூலம் நிறைய நன்மைகள் அடையலாம் அப்படின்றது தான் இந்த 5S தத்துவம் சொல்றது. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, உயிரோட்டமான கற்றல் செயற்பாட்டின் இயல்புகள் யாவை? ரைட். உயிரோட்டமான வகுப்பறையிட செயற்பாடுகள், உயிரோட்டமான கற்றல் செயற்பாடு அப்படின்றது இடம்பெறணும் வகுப்பறையில். ஸோ அந்த வகுப்பறை எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கேள்வி. ரைட். முதலாவது, வகுப்பறை வந்து இந்த உயிரோட்டமான கற்றல் செயற்பாடு நடக்கிற நேரம் மகிழ்ச்சிகரமாக காணப்படும். ரைட். இதனால மாணவர்கள் மத்தியில் எதிர்பார்த்து இலக்கை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உயிரோட்டமான கற்றல் செயற்பாடு இடம்பெற நேரம் அதில் இயல்புகள் எப்படி இருக்கும் என்றால், முதலாவது, ஆசிரியர் வகுப்பறையில நுழைகிற நேரம் மாணவர்கள் ஆர்வத்தோட ஆசிரியரை வரவேற்பாங்க. அடுத்தது, கற்பித்தல்ல மாணவர்கள் மகிழ்வுடன் ஈடுபடுவாங்க. 3வது, மாணவர் மைய கற்றலுக்கான இருவழி தொடர்பாடல் முறை. அங்க சிறந்த ஒரு தொடர்பாடல் முறை காணப்படும். அடுத்தது, அனைத்து மாணவர்களும் கணிப்பீட்டு செயல்முறைமையில் ஆர்வமாக ஈடுபடுவாங்க. வீட்டு பாடம் ஒப்படைகளை சிறப்பாக நிறைவேற்றுவாங்க. மாணவர்கள் ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. ரைட். சில வகுப்பறைகளை நீங்க பார்க்கலாம், சில செயற்பாடுகள் செய்கிற நேரம் சில மாணவர்கள் எதுவும் செய்யாம ஒதுங்கி இருப்பாங்க. உயிரோட்டமான கற்றல் செயற்பாடு நடக்கிற நேரம் இப்படி வகுப்பறையிலிருந்து ஒதுங்கி இருக்கிற மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. ரைட். அடுத்தது, இதன் மூலம் பாடல் ரீதியான பாட ரீதியான அறிவை மாணவர்களுக்கு வழங்குறதோட மாணவர்களோட அறிவும் மேலோங்கி காணப்படும். ரைட். ஸோ இயல்புகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவது, ஆசிரியர் வகுப்பறையில் நுழையும் போது மாணவர்கள் ஆர்வத்தோடு வரவேற்பாங்க. அடுத்தது, கற்பித்தல் செயற்பாடுகளில் மாணவர்கள் மகிழ்வுடன் ஈடுபடுவர். 3வது, மாணவர் மைய கற்றலுக்கான இருவழி தொடர்பாடல் சிறந்த முறையில் காணப்படும். அடுத்தது, அனைத்து மாணவர்களும் கணிப்பீட்டு செயல்முறையில் ஆர்வமாக ஈடுபடுவர். வீட்டு பாடம் ஒப்படைகள் வழங்குற நேரம் சிறப்பாக நிறைவேற்றுவர். மாணவர்கள் வகுப்பறை செயற்பாட்டில் இருந்து ஒதுங்கி இருக்க மாட்டார்கள். அடுத்தது, பாட ரீதியான அறிவு மாணவர்களிடம் மேலோங்கி காணப்படும். இது உயிரோட்டமான ஒரு கற்றல் செயற்பாடு நடக்கிற நேரம் அந்த வகுப்பறையினுடைய இயல்புகளாக இருக்கும். ஸோ மகிழ்ச்சிகரமான ஒரு வகுப்பறை காணப்படும். அடுத்த கேள்வி, நோக்கக்கூற்று என்பது யாது? நோக்கக்கூற்று அப்படின்னு சொல்றது ஒரு நிறுவனம் எதிர்காலத்துல அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகளை தான் நாங்க நோக்கக்கூற்று அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அடுத்தது, பணிக்கூற்று என்பது யாது? ஸோ அடுத்த கேள்வி 32வது கேள்வி பார்க்கலாம். இருமொழி கொள்கை என்பதால் கருதப்படுவது யாது? இது ஆல்ரெடி நாங்கள் பேசியிருந்தோம். இலங்கையினுடைய கல்வி வளர்ச்சியில் 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட முக்கியமான ஒரு மாற்றம், அதாவது ஆங்கில கல்வியையும் மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றம் தான். அதாவது தாய்மொழி மூலம் கற்கிற மாணவர்கள், சிங்களம் அல்லது தமிழ் மொழி மூலம் கற்கிற மாணவர்கள் ஆங்கில மொழியிலையும் சில பாடங்களை கற்கிறது தான் இந்த இருமொழி கொள்கை குறிக்கும். ரைட். ஸோ இலங்கையை பொறுத்தவரையில 2025ஆம் ஆண்டு தரவுகளின்படி சிங்களமும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கையின் கீழே 130 பாடசாலைகளும் தமிழும் ஆங்கிலமும் கற்கக்கூடிய இருமொழி பாடசாலைகளாக 209 பாடசாலைகளும், சிங்களம் ஆங்கிலம் அல்லது தமிழ் ஆங்கிலம் இந்த 2 மொழிகளையும் சேர்த்து ஆங்கிலம் கற்கக்கூடிய பாடசாலைகள் இலங்கையில மொத்தமாக 40 பாடசாலைகளும் இருப்பதாக
2025ஆம் ஆண்டு புள்ளிவிவரங்கள் கூறுது. ஓகே, ஸோ இருமொழி கொள்கை அப்படின்றது தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கில மொழியிலையும் கற்கிறது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி போகலாம். இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு அமைய ஆசிரியர் சேவையில் சேர்த்து கொள்ளப்படுவோரின் வயதில்லை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இலங்கையை பொறுத்தவரையில சேவை கால முன் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அல்லது பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்தவரையில இலங்கையில சேர்த்துக்கொள்ற ஆசிரியர் பிரமாண குறிப்பிடப்படி வயதில்லை 18 தொடக்கம் 35. இந்த முறை ஆசிரியர் போட்டி பரீட்சையில 18 முதல் 40 வரையும் கால் பண்ணியிருக்கிறாங்க. விசேட வர்த்தமானி மூலம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது விசேட வர்த்தமானி மூலம் கால் பண்ணியிருக்கிறது. ஸோ ஆசிரியர் பிரமாண குறிப்புக்கு அமைய 18 தொடக்கம் 35 தான் ஆசிரியர் சேவையில சேர்த்து கொள்ளப்படுவோரோட வயதில்லையாக இருக்கும். 34வது கேள்வி, நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகளில் கல்வி எத்தனையாவது இலக்கு அப்படின்னு சொல்றதுதான் கேள்வி. அதாவது நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகள் அப்படின்னு சொல்றது 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையை ஒன்று கூடி அந்த மாநாட்டில் எட்டப்பட்ட முடிவுகளுக்கு அமைய உருவாக்கப்பட்ட 17 இலக்குகளை கொண்ட ஒரு திட்டத்தை தான் நாங்கள் நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்திருந்தோம் அனைவருக்கும் கல்வி மாநாடுகள் 2 நடக்குது, 1990ஆம் ஆண்டு அண்ட் 2000ஆம் ஆண்டு. ஸோ அதை தொடர்ந்து 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள் அப்படின்னு சொல்லி இலக்குகள் உருவாகிறதுக்கு இந்த அனைவருக்கும் கல்வி மாநாடு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மிலேனியம் அபிவிருத்தி மாநாடுல 8 இலக்குகள் கொண்டதாக ரைட். இதுவும் ஐக்கிய நாடுகள் சமய அமைப்பினால 2000ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட உலகளாவிய அபிவிருத்தி இலக்குகளை தான் நாங்கள் மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 8 இலக்குகள் இருக்குது. முதலாவது கடும் வறுமை மற்றும் பசியை ஒழித்தல், 2வது அனைவருக்கும் அடிப்படை கல்வி வழங்கப்படல், 3வது பாலின சமத்துவத்தை மேம்படுத்தல், 4வது குழந்தை மரண விகிதத்தை குறைத்தல், 5 தாய்மார் ஆரோக்கியத்தை மேம்படுத்தல், 6வது HIV, எய்ட்ஸ், மலேரியா போன்ற நோய்களை கட்டுப்படுத்தல், 7வது சுற்றுச்சூழல் நிலைத்த தன்மையை உறுதி செய்தல், 8வது உலகளாவிய கூட்டாண்மையை மேம்படுத்தல். இந்த 8 இலக்குகளும் மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள். ஸோ மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள்ல கல்வி பத்தி சொல்லப்படுது 2வது இடத்துல, ரைட், மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல. இதை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு UNO சபை கூடி இந்த மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள் எட்டப்பட்ட வெற்றியை தொடர்ந்து அதை தொடர்ந்து 2030ஆம் ஆண்டுல அடையணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி இலக்குகள், ரைட். மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2000ஆம் ஆண்டு முடிவெடுக்கிறாங்க. 2015 இந்த விடயங்கள் எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட வெற்றியை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு நியூயார்க்ல நடந்த பேண்தகு அபிவிருத்தி மாநாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி 17 இலக்குகள் தீர்மானிக்கப்படுது. ஸோ இந்த 17 இலக்குகள்ல கல்வி எத்தனையாவது இடம் அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ இந்த 17 இலக்குகள்ல கல்வி 4வது இடத்துல இருக்குது, ரைட். மிலேனியம் அபிவிருத்தி இலக்குகள்ல கல்வி 2ஆம் இடத்துல இருக்குது, ரைட். ஸோ நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி இலக்குகள்ல ரைட், ஓகே, 17 இலக்குகளையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதலாவது இலக்கு வறுமையை அனைத்து இடங்களிலும் அதன் அனைத்து வடிவங்களிலும் முடிவுறுத்தல். 2வது பட்டினியை முடிவுறுத்தல், உணவு பாதுகாப்பு மற்றும் மேம்பட்ட போஷணை என்பவற்றை அடைதல் மற்றும் நிலைத்து நிற்கக்கூடிய வேளாண்மையை ஊக்குவித்தல். 3வது இலக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயப்படுத்தல் மற்றும் அனைத்து வயதிலும் அனைவரினதும் நல்வாழ்வை மேம்படுத்தல். 4வது உள்ளடக்கமானதும் சமத்துவமானதுமான தரமான கல்வியை உறுதிப்படுத்தல் மற்றும் அனைவருக்கும் வாழ்நாள் முழுதும் கற்கின்ற வாய்ப்பை மேம்படுத்தல். 5வது இலக்கு பால் சமத்துவத்தை அடைதலும் அனைத்து பெண்கள் மற்றும் மகளிருக்கும் உரிமை கொடுத்தலும். 6வது அனைவருக்கும் நீரின் கிடைப்பனவு மற்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நீர் முகாமைத்துவம் மற்றும் சுகாதார வசதிகளை நிச்சயப்படுத்தல். 6வது அனைவருக்கும் நீரின் கிடைப்பனவு மற்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நீர் முகாமைத்துவம் மற்றும் சுகாதார வசதிகளை நிச்சயப்படுத்தல். 7வது
செலுத்தக்கூடியதற்கான ஆற்றல், நம்பகத்தன்மை, நிலைத்து நிற்கக்கூடிய மற்றும் நவீன சக்தியை அனைவருக்கும் நிச்சயப்படுத்தல். 8வது நீடித்திருத்தலை மேம்படுத்தல், அதாவது உள்ளடக்கத்தக்க மற்றும் நீடித்திருக்கும் பொருளாதார வளர்ச்சி, முழுமையான மற்றும் உற்பத்தி திறன் வாய்ந்த தொழில் வாய்ப்பு மற்றும் ஒழுக்கமான வேலையை அனைவருக்கும் வழங்கல். 9வது இலக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய உட்கட்டமைப்பை கட்டியெழுப்பல், உள்ளடக்கத்தக்க மற்றும் நிலைத்து நிற்கக்கூடிய கைத்தொழிலாக்கத்தை மேம்படுத்தல் மற்றும் புத்தாக்கத்தை அதிகரித்தல். 10வது நாடுகளுக்குள்ளும் நாடுகளுக்கு இடையும் சமத்துவம் இல்லாமையை குறைத்தல், சமத்துவத்தை ஏற்படுத்துறது. ரைட். 11வது நகரங்கள் மற்றும் மானிட குடியேற்றத்தை உள்ளடக்கத்தக்கதாகவும் பாதுகாப்பானதாகவும் தாக்கு பிடிக்கக்கூடியதாகவும் மற்றும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் அமைத்தல். 12வது நிலைத்து நிற்கக்கூடிய நுகர்வு மற்றும் உற்பத்தி போக்கை உறுதிப்படுத்தல். 13வது காலநிலை மாற்றம் மற்றும் அவற்றின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவசரமான நடவடிக்கைகளை எடுத்தல். 14வது நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்காக சமுத்திரங்கள், கடல்கள் மற்றும் கடல் வளங்களை பாதுகாத்தல் மற்றும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் பயன்படுத்தல். 15வது புவிச்சுற்றுச்சூழலின் நிலைத்து நிற்கக்கூடிய பயன்பாட்டை பாதுகாத்தல், மீளமைத்தல் மற்றும் மேம்படுத்தல், நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலான காடுகள் முகாமைத்துவம், பாலைவனமாக்கல் மற்றும் நிலத்தரமிழப்பை மாற்றுதல் மற்றும் நிறுத்தல் மற்றும் உயிர் பல்வகைமையின் இழப்பை நிறுத்துதல். 16வது நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கான அமைதி மற்றும் உள்ளடக்க சமூகங்களை மேம்படுத்தல், அனைவருக்கும் நியாயத்துவத்தை வழங்கல் மற்றும் அனைத்து மட்டங்களிலும் வினைதிறனான பொறுப்பு கூறக்கூடிய மற்றும் உள்ளடக்கத்தக்க நிறுவனங்களை கட்டியெழுப்பல். 17வது செயல்படுதலுக்கான பொருளினை பலப்படுத்தல் மற்றும் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கான உலகளாவிய ரீதியிலான கூட்டிணைப்பை மீள புதுப்பித்தல். இதுதான் நிலைத்து நிற்கக்கூடிய நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகள் 17. ரைட். ஸோ நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி இலக்குகள்ல கல்வி பத்தி 4வது குறிக்கோள்ல 4வது இலக்காக சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு போவோம். பாடசாலை கலை திட்டத்தில் உள்ளடங்கும் பிரிவுகள் எவை? ரைட். பாடசாலை கலை திட்டத்துல 3 பிரிவுகள் உள்ளடங்கும். முதலாவது முறைசார் கல்வி, 2வது முறை சாரா கல்வி, 3வது மறைக்கல்வி. ரைட். முறைசார் கல்வி அப்படின்றது பாடசாலைகளில் வழங்கப்படுற கலை திட்டத்துக்கு அமைய, சிலபஸ்க்கு அமைய நீங்கள் கற்றுக் கொடுக்கறது எல்லாம் முறைசார் கல்வியில் வரும். முறைசாரா கல்வி அப்படின்னு சொல்றது சிலபஸ்க்கு அப்பாற்பட்ட இணைப்பாட விதானங்கள் ஊடாக மாணவர்கள் பெற்றுக்கொள்கிற அறிவு முறைசாரா பிரிவுக்குள்ள வரும். மறைக்கலை திட்டம், மறைக்கல்வி அப்படின்னு சொல்றது மாணவர்கள் உதாரணத்துக்கு மார்னிங் அசெம்பிளியில் ஒரு மாணவர் எப்படி நிற்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்ற மாதிரி பெற்றுக்கொள்ள அறிவை நாங்கள் மறைக்கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாடசாலை கலை திட்டத்தில் உள்ளடங்குற 3 பிரிவுகள் இருக்குது. முதலாவது முறைசார் கல்வி, முறைசாரா கல்வி, மறைக்கல்வி. ஓகே, அடுத்த கேள்வி ஐஐஇபி என் நோக்கங்கள் எவை அப்படின்னு சொல்றது. முதலாவது ஐஐஇபி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்வோம். ஐஐஇபி இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எஜுகேஷனல் பிளானிங் அப்படின்னு சொல்றது இது ஒரு நிறுவனம். இது ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனத்தின் கீழே இருக்கிற ஒரு துணை அமைப்பு தான் இந்த ஐஐஇபி. ரைட். ஸோ இது கல்வி திட்டமிடல், கல்வி கொள்கை உருவாக்கல், கல்வி நிர்வாக திறன் மேம்படுத்தல் போன்ற பணிகளை செய்கிற ஒரு சர்வதேச நிறுவனம். ஸோ இதோட முக்கிய பணி என்னன்னு பார்த்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அந்த நாட்டுகளினுடைய கல்வியை மேம்பாடு செய்து கொள்றதுக்காக ஆலோசனை வழங்குறதும் திட்டமிடுறதும் அதற்கான திறனை வளர்க்கறதுக்கு உதவி செய்யறதும் தான் இந்த ஐஐஇபி அப்படின்னு சொல்லக்கூடிய யுனெஸ்கோவினுடைய கல்வி தொடர்பான நிறுவனத்தினுடைய பிரதான நோக்கம். ஓகே, ஸோ இதோட தலைமையகம் பிரான்ஸ்ல பாரிஸ் நாட்டில் இருக்குது. ஸோ இதில் 3 முக்கிய நோக்கங்களும் இதுதான். முதலாவது கல்வி திட்டமிடல், கல்வி கொள்கை ஆய்வு, அடுத்தது நாடுகளுக்கு ஆலோசனை வழங்கல். ரைட். ஐஐஇபின்றது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எஜுகேஷனல் பிளானிங், அறிவு மற்றும் கல்விக்கான சர்வதேச திட்டம் அப்படின்றது தான் இந்த ஐஐஇபி அப்படின்னு சொல்றது. இது யுனெஸ்கோக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு துணை நிறுவனம். ஸோ இதில் மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் சர்வதேச ரீதியாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளினுடையவும் கல்வியை மேம்படுத்துறதுக்காக ரைட் கல்வி திட்டங்களை திட்டமிடுறதும்
புதிய கல்விக் கொள்கைகள் ஆய்வு செய்து முன்மொழிகிறதும் அந்த நாடுகளுக்கு ஆலோசனை வழங்குறதும் தான் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கங்கள். ஓகே, அடுத்த கேள்வி 37வது. பாடசாலை ஒன்றில் உள்ள கல்வி சாரா ஊழியர்களுள் அடங்குபவர்கள் யாவர்? ரைட், பாடசாலையில் உள்ள கல்வி சாரா ஊழியர்களுக்குள் அடங்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க. இந்த கிளார்க்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வரும். அடுத்தது அபிவிருத்தி உத்தியோகத்தர் இருப்பாங்க, ஆய்வு கூட உதவியாளர் இருப்பாங்க, நூலக உதவியாளர், அலுவலக உதவியாளர். இவங்க எல்லாருமே கல்வி சாரா ஊழியர்கள். ரைட், கல்வி சாரா ஊழியர்கள் முகாமைத்துவ சேவை உதவியாளர், அபிவிருத்தி உதவியாளர், அலுவலக உதவியாளர், ஆய்வு கூட உதவியாளர் மற்றும் நூலக உதவியாளர். அடுத்த கேள்வி, பாடசாலை சம்பவ திரட்டு புத்தகத்தில் உள்ளடங்க வேண்டிய முக்கிய 3 பிரிவுகளும் இவை. ரைட், பாடசாலை சம்பவ திரட்டு புத்தகம் அப்படின்னு சொல்றது பாடசாலையில இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆவணம். இதை நாங்க பாடசாலைகளோட வரலாற்று பதிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்ட ஆவணம் பற்றின விஷயங்கள் எல்லாமே 1958ஆம் ஆண்டு, ரைட், 1958ஆம் ஆண்டு 41ஆம் இலக்க சட்டத்துக்கு கீழே தான் இந்த சம்பவ திரட்டு புத்தகம் பற்றின விடயங்கள் வரும். ஸோ இதுல 3 முக்கிய பிரிவுகள் உள்ளடங்கலும். முதலாவது நிர்வாகம் மற்றும் பணியாளர் விவரம், 2வது நிகழ்வுகள் மற்றும் கடமைகள், 3வது பிரச்சினைகள் மற்றும் அவசர நிலை. சம்பவ திரட்டு புத்தகத்துல முக்கியமான 3 பிரிவுகள் உள்ளடங்கணும். முதலாவது நிர்வாகம் மற்றும் பணியாளர் விவரம், 2வது நிகழ்வுகள் மற்றும் கடமைகள் தொடர்பான விவரங்கள், 3வது பிரச்சினைகள் மற்றும் அவசர நிலை தொடர்பான விடயங்கள். ரைட், ஸோ இது எல்லாமே இந்த 3 விஷயங்களும் தான் சம்பவ திரட்டு புத்தகத்தின் உள்ள உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள். சம்பவ திரட்டு புத்தகம் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு பாடசாலையினதும் சட்ட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று பதிவாக சட்ட ஆவணமாக கொள்ளப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி 39வது கேள்வி, நுண்ணறிவு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? நுண்ணறிவு கொள்கையை ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அறிமுகம் செய்கிறாரு. ரைட், ஸோ இதுல இந்த நுண்ணறிவு கொள்கை தொடர்பான நிறைய கொள்கைகள் இந்த ஹார்வர்ட் கார்ட்னர்ட பல்நுண்ணறிவு கொள்கைக்கு முதல்ல நிறைய கொள்கைகள் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. சொல்லலாம் ஸ்பியமண்ட 2 காரணி கொள்கை, தர்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குழு காரணி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்றை வெளியிட்டாரு, வேர்னன் அப்படின்னு சொல்றவர் 3 காரணி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்றை வெளியிட்டாரு, கில்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பல்காரணி கொள்கை அப்படின்னு சொல்லி, அடுத்தது ஸ்டன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முக்கோண கொள்கை அப்படின்னு சொல்லி நிறைய கொள்கைகள் இந்த பல்நுண்ணறிவு கொள்கை அறிமுகம் பெறுவதற்கு முன்னால உருவாக்கப்பட்ட கொள்கைகள். ரைட், ஸோ இந்த பல் நுண்ணறிவு கொள்கையை உருவாக்கினவர் ஹார்வர்ட் கார்ட்னர். ஸோ இதுல முக்கியமாக 8 கொள்கைகள் பற்றி சொல்லப்படுது. முதலாவது காட்சி வெளி நுண்ணறிவு, 2வது மொழியியல் நுண்ணறிவு, 3வது தர்க்கம் மற்றும் கணிதம் சார்பான நுண்ணறிவு, 4வது உடல் தசை இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு, 5வது இசை நுண்ணறிவு, 6வது ஆளிடை திறன் தொடர்பான நுண்ணறிவு, 7வது உள்ளார்ந்த நுண்ணறிவு, 8வது இயற்கை நுண்ணறிவு. ஸோ இந்த இயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றது அண்மையில சேர்க்கப்பட்ட ஒரு விடயம் இந்த ஹார்வர்ட் கார்ட்னருடைய நுண்ணறிவு கொள்கையில. ஓகே, ரைட், அடுத்த கேள்வி 40வது கேள்வி, பிள்ளை நேய பாடசாலை என்பதை வரையறுக்க. பிள்ளை நேய பாடசாலை அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு பிள்ளைக்கும் உடல் ரீதியாக உள ரீதியாக அவர்கள் பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியானதுமான சூழலை உருவாக்கும் பாடசாலை தான் பிள்ளை நேய பாடசாலை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்த கேள்வி, இலங்கையின் சிறை கைதிகளுக்காக உருவாக்கப்பட்ட முதல் தேசிய பாடசாலை எது? ரைட், இலங்கையில சிறை கைதிகளுக்காக உருவாக்கப்பட்ட முதலாவது தேசிய பாடசாலை வட்டரக்க தேசிய பாடசாலை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ இந்த பாடசாலையில வட்டரக்க அப்படின்றது கொழும்பு பாதுக்க என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துல வட்டரக்க திறந்த சிறைச்சாலை வளாகத்தில் இயங்கக்கூடிய பாடசாலை தான் இந்த வட்டரக்க தேசிய பாடசாலை. இதுல 15 தொடக்கம் 22 வயதுக்குட்பட்ட கைதிகளுக்கு முறையான கல்வியை வழங்குறது தான் இந்த பாடசாலையினுடைய நோக்கம். ரைட், இங்கு கற்கிற மாணவர்கள் எல்லாம் கைதிகளாக இல்லாம மாணவர்களாக நடத்தப்படுவாங்க. ரைட், இந்த பாடசாலையில ஓயல் வரை கல்வி கற்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது.
முறையான கல்வியோட அவர்களோட திறனை மேம்படுத்தி கொள்றதுக்காக தச்சு வேலைகள், விவசாயம், தொழிற்பயிற்சி இதெல்லாம் வழங்கப்படும். ரைட். அதோட மாணவர்களோட மனநிலையை மேம்படுத்துறதுக்காக ஆன்மீக மற்றும் ஒழுக்க விழுமியங்கள் பயிற்சிகள் எல்லாம் இந்த பாடசாலையில வழங்கப்படுது. அடுத்து தண்டனை முடித்து வெளியேற இளைஞர்கள் பிற்காலத்துல கௌரவமான பிரஜைகளாக எதிர்காலத்துல வாழ்றதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை காணப்படுது என்றது குறிப்பிடத்தக்கது. அதோட முக்கியமான ஒரு விஷயம், தேசிய ரீதியான பரீட்சைகள்ல கூட இந்த வட்டரக்க தேசிய பாடசாலையில இருக்கிற மாணவர்கள் சிறந்த பெறுபேறுகளை பெற்றிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்த கேள்வி, தொழிற்கல்வி என்றால் என்ன? ரைட். தொழிற்கல்வி அப்படின்னு சொல்றது திறன் விருத்தி மற்றும் பயிற்சி மூலம் தொழில் முறையை சிறப்பாக செய்ய வேண்டிய திறன்களை வழங்குற கல்விதான் தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இந்த தொழிற்கல்விக்குள்ள மின்னியல், கணனி, உணவு தொழில்நுட்பம், பொறியியல் போன்ற பல்வேறான துறைகள் உள்ளடங்கும். பாடசாலைகள் தொழில்சார் திறன்களை வளர்க்க வேண்டிய முக்கியத்துவம் இந்த காலத்துல இருக்குது. ரைட். இந்த தொழிற்கல்வியை வழங்கினால் எதிர்காலத்துல மாணவர்கள் சிறந்த முயற்சியாளர்களாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். ரைட். சமூகத்திலையும் வேலை வாய்ப்பு திறனோட செயற்பட முடியுன்ற வகையில அந்த மாணவர்களை தயாரிக்கணும். அடுத்தது பொதுக்கல்வி மற்றும் தொழிற்கல்வியின் இணைவு வேலை சந்தைக்கு மாணவர்களை அதிகரிக்கிறதுக்கு உதவும் தான் இந்த தொழிற்கல்வியோட நோக்கங்கள். பாடசாலை மட்டத்துல இருந்து தொழிற்கல்வி வழங்கப்படணும் அப்படின்றதுதான் 1972 கூட தொழில்முனை பாடங்கள் பாடசாலை கலை திட்டத்துல சேர்க்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுல முன்மொழியப்பட்டிருந்த கல்வி சீர்திருத்தத்திலையும் கூட தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்த கேள்வி 43வது. ரைட். 43வது கேள்வி, தேர்ச்சிகள் எத்தனை, அவை எவை? தேர்ச்சிகள் இலங்கையினுடைய அடிப்படை குறிக்கோள்கள், அடுத்த கேள்வியில வரும் குறிக்கோள்கள் 8 இருக்குது. தேர்ச்சிகள் 7 இருக்குது. ரைட். ஸோ முதலாவது தேர்ச்சி தொடர்பாடல் தேர்ச்சி, 2வது சூழல் தொடர்பான தேர்ச்சி, 3வது ஆளுமை விருத்தி தொடர்பான தேர்ச்சி, 4வது வேலை உலகிற்கு தயாராதல் தொடர்பான தேர்ச்சி, 5வது சமய தேர்ச்சி, 6வது கற்றலுக்கான தேர்ச்சி, 7வது விளையாட்டு மற்றும் ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவது தொடர்பான தேர்ச்சி. ஸோ இதில் இந்த 7 தான் இலங்கையினுடைய கல்வி திட்டத்துக்குள்ள உள்ளடக்கப்படுற தேர்ச்சிகளுக்குள்ள உள்ளடங்குது. அடுத்த கேள்வி, குறிக்கோள்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம், குறிக்கோள்கள் 8 குறிக்கோள்கள் இருக்குது. ரைட். முதலாவது மனித கௌரவத்தை கண்ணியப்படுத்துதல் எனும் எண்ணக்கருக்குள் தேசிய பிணைப்பு, தேசிய முழுமை, தேசிய ஒற்றுமை, இணக்கம், சமாதானம் என்பவற்றை மேம்படுத்தல் மூலமும் இலங்கை பன்மை சமூகத்தின் கலாச்சார வேறுபாட்டை அங்கீகரித்தல் மூலமும் தேசத்தை கட்டி எழுப்புதலும் இலங்கையர் எனும் அடையாளத்தை ஏற்படுத்தலும் தான் முதலாவது தேர்ச்சி. 2வது தேர்ச்சி தொடர்ந்து மாறி வரும் உலகில் சவால்களுக்கு தக்கவாறு முகம் கொடுத்தலோடு தேசிய பாரம்பரியத்தின் அதிசிறந்த அம்சங்களை அங்கீகரித்தலும் பேணுதலும். 3வது மனித உறவுகளுக்கு மதிப்பளித்தல், கடமைகள், கட்டுப்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வு, ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள ஆழ்ந்த இடையறாத அக்கறையுணர்வு என்பவற்றை மேம்படுத்தலும், சமூக நீதியும் ஜனநாயக வாழ்க்கை முறை உடலை உருவாக்கலும் ஆதரித்தலும். 4வது ஒருவரது உடல் உள நலனையும் மனித விழுமியங்களுக்கு மதிப்பளிப்பதை அடிப்படையாக கொண்ட நிலைபேறுடைய வாழ்க்கை கூலத்தை மேம்படுத்தல். 5வது நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட சமநிலை ஆளுமைக்குரிய ஆக்கச் சிந்தனை, தன்னிறைவு, ஆய்ந்து சிந்தித்தல், பொறுப்பு கூறல், வகை கூறல், உடன்பாடான அம்சங்களை விருத்தி செய்தல் போன்ற தேர்ச்சி. 6வது தனிநபரினதும் தேசத்தினதும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதும் போஷிக்கக்கூடியதும் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிக்கக்கூடியதுமான ஆக்கப்பணிகளுக்கான கல்வியூட்டுவதன் மூலம் மனிதவள அபிவிருத்தி. 7வது தனிநபர்களின் மாற்றத்திற்கேற்ப இணங்கி வாழவும்
மாற்றத்தை முகாமை செய்யவும் தயார்படுத்தவும் விரைவாக மாறிவரும் உலகில் சிக்கலானதும் எதிர்பாராததுமான நிலைமைகளை சமாளிக்கும் தகைமையை விருத்தி செய்தல். 8வது நீதி, சமத்துவம், பரஸ்பர மரியாதை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு சர்வதேச சமூகத்தில் கௌரவமான இடத்தை பெறுவதற்கு பங்களிக்கக்கூடிய மனப்பான்மையையும் திறன்களையும் வளர்த்தல் அப்படின்னு சொல்லி 8 குறிக்கோள்கள் காணப்படுது. ரைட், 7 தேர்ச்சிகள் இருக்குது, 8 குறிக்கோள்கள் இருக்குது. ரைட், நம்பர்ஸ் சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ABCDE கல்வி சீர்திருத்த கட்டமைப்பின் கூறுகள் எவை அப்படின்னு இருக்குது. இது 2026 ஆண்டினுடைய கல்வி சீர்திருத்த கட்டமைப்பினுடைய 5 கூறுகள். A அப்படின்னு சொல்றது அட்டெண்டன்ஸ், வரவை குறிக்கும். B பிலாங்கிங்னஸ், தொடர்புடைமை. C கிளீன்னஸ், தூய்மை. D டிசிப்ளின், ஒழுக்கம். E இங்கிலீஷ், ஆங்கிலம். ரைட், போன்ற 5 விடயங்கள் உள்ளடக்கினது தான் இந்த ABCDE அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி சீர்திருத்த கட்டமைப்பு. இது 2026 ஆண்டு கல்வி சீர்திருத்த அமைப்புக்குள்ள வரக்கூடியது. ஓகே, அடுத்த கேள்வி 46வது 5E முறையை உருவாக்கியவர் யார்? ரைட், 5E முறையை உருவாக்கியவர் ரொகர் 5E அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த 5Eக்குள்ள வரக்கூடிய விடயங்கள்: முதலாவது E எக்ஸைட், தூண்டுதல். 2வது E எக்ஸ்ப்ளோர், கண்டறிதல். 3வது E எக்ஸ்பிளைன், விளக்குதல். 4வது E எக்ஸ்பேண்ட், விரிவுபடுத்தல். 5வது E எக்ஸமைன், பரீட்சித்தல். ரைட், ஸோ இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கினதுதான் இந்த 5E கொள்கை. ரைட், இது வகுப்பறை கற்பித்தல்ல மாணவர்களை சுலபமாக பாட அலகுகள் புதிய விடயங்களை விளங்கி கொள்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பயனுறுதி மிக்க மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், அடுத்த கேள்வி இலங்கை ஆசிரியர் சேவையில் தரம் 3 தரம் 2க்கு பதவி உயர்வு பெறுவதற்கான தகைமைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய ஆசிரியர் சேவையில 5 வகையான தரங்கள் இருக்குது. ரைட், கிரேட் 3-2 அப்படின்னு ஒரு தரம். 3-1 உள்ளுக்கு 3 தரங்கள் இருக்குது. 3-1A பட்டதாரி நியமனம் பெற்ற ஆசிரியர்கள். 3-1B அல்லது ஆ, இது தேசிய கல்லூரிகள்ல இருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள். E அப்படின்னு சொல்றது பயிற்றப்பட்ட ஆசிரியர்களை குறிக்கும். ரைட், E அல்லது C. அடுத்தது கிரேட் 3-2. ரைட், கிரேட் 3-2 இருக்குது ஆசிரியர் சேவைக்குள்ள. எத்தனை தரங்கள் இருக்கிறேன்னு கேட்டு ஒரு கேள்வி வந்திருந்தது கடந்த கால பரீட்சைகள்ல. ரைட், அடுத்தது கிரேட் 3-1 உள்ளுக்கு தான் 3 வகை இருக்கும். இதுல ABCன்னு இருக்குது. A பட்டதாரி நியமனம், B காலேஜ் நியமனம், C பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் அல்லது ஏல் தகைமையுடைய ஆசிரியர்கள். அடுத்தது கிரேட் 2-2 அப்படின்னு ஒரு கிரேட் இருக்குது. இது இந்த 3-1-3-2 இருந்து வரலாம், அல்லது BEd முடித்தவர்கள் டைரக்டாக 2-2க்கு நியமனம் பெறுவாங்க. அடுத்தது 2-1 கிரேட் 1. ரைட், கிரேட் 1 2-1 அப்படின்னு 5 தரங்கள் இருக்குது. ஸோ இலங்கையினுடைய ஆசிரியர் சேவையில் இந்த 5 வகையான தரங்கள் இருக்குது. ஸோ கேள்வி, ஆசிரியர் சேவையில் 3 தரம் 2க்கு இந்த 3-2 அல்லது 3-1 2-2க்கு எப்படி வரலாம் அப்படின்றதுதான் கேள்வி. முதலாவது, பதவி உயர்வுக்கு தகைமை பெறும் தினத்துக்கு தரம் 3 திருப்திகரமாக 3 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கணும். 2வது, முதலாவது வினை திறன் தடை தாண்டல் பரீட்சை EB எக்ஸாம் சித்தி பெற்றிருக்கணும். அடுத்தது, விசேட தகைமையின் கீழ் பதவி உயர்வு பெறதுக்காக PGDE பட்டமேற்கல்வி டிப்ளோமா பயிற்சி நிறைய பூர்த்தி செய்திருக்கணும். ரைட், இந்த PGDE அப்படின்னு சொல்றது 1949 ஆண்டு ப்ரொஃபஸர் TL கிரீன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கற்கை நெறி. ரைட், ஓகே. ஸோ EB எக்ஸாம் அப்படின்னு சொல்றது ஆசிரியர்களுக்கான வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சை. ஆரம்ப காலத்துல 21 மொடியூல்ஸ் இருந்தது. இந்த 21 மொடியூல்ஸையும் டீச்சர்ஸ் பூர்த்தி செய்யணும்.
ரைட். ஸோ 3-2ல இருக்கிறவங்க 2-2க்கு போகிறதுக்கு முதலாவது 7 மொடியூல்ஸையும் 96 மணித்தியாலத்துக்குள்ளே பூர்த்தி செய்யணும். இரண்டாவது 8 தொடக்கம் 14 வரையான மொடியூல்ஸை வந்து 112 மணித்தியாலங்கள்லையும், இது 2-2லேருந்து 2-1க்கு வரதுக்கு 112 மணித்தியாலம், 2-1லேருந்து 1க்கு வரதுக்கு 112 மணித்தியாலம், மொத்தமாக 21 மொடியூல்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். ரைட். ஸோ இது அண்மையில் இந்த 21 மொடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது 10 மொடியூல்ஸாக குறைக்கப்பட்டிருக்குது. இந்த 10 மொடியூல்ஸும் ஆரம்ப காலங்களில் இந்த 21 மொடியூல்ஸும் ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையங்களால் தான் வந்து செய்யப்பட்டது. ரைட். தற்பொழுது 10 மொடியூல்ஸாக குறைக்கப்பட்டிருக்குது. இது ஏனைய துறைகள் மாதிரி எதிர்காலத்தால் பரீட்சைகள் திணைக்களத்தால் பரீட்சை விண்ணப்பம் கோரப்பட்டு வருடத்துக்கு 2 தடவை பரீட்சை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ரைட். ஸோ இதில் 10 மொடியூல்ஸ் இருக்குது. இந்த 10 மொடியூல்ஸில் முதலாவது EB1க்குரியவர்கள் முதலாவது 4 மொடியூல்ஸை வந்து பூர்த்தி செய்யணும். அதில் ஆசிரியர் தேர்ச்சி கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் தொழில் வான்மை அப்படின்னு சொல்கிறது முதலாவது மொடியூல், இரண்டாவது கற்பித்தல் முறை, மூன்றாவது கல்வியில் டிஜிட்டல் தொழில்நுட்பம், நான்காவது கல்வி தொடர்பான சட்டம். இந்த 4 மொடியூல்ஸும் முதலாவது EB எக்ஸாமில் கிளாஸ் கிரேட் 3லிருந்து 2-2க்கு வாரதுக்கு பூர்த்தி செய்யணும். 2-2லிருந்து 2-1க்கு போகிறதுக்கு 3 மொடியூல்ஸ் இருக்குது. தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவம், 6வது பயனுள்ள செயற்பாட்டு திட்டமிடலுக்கான யுக்திகள், 7வது வகுப்பறை முகாமைத்துவம் மற்றும் உள்ளடங்கல் கல்வி. இந்த 3 மொடியூல்ஸும் 2-2க்கு போகிறதுக்கு பூர்த்தி செய்யணும். 2-2லிருந்து 1க்கு போகிறதுக்கு 3 மொடியூல்ஸ் பூர்த்தி செய்யணும். உடல் மற்றும் உளவியல் நல்வாழ்வு, 21ஆம் நூற்றாண்டு பாடசாலை, செயல்நிலை ஆய்வுன்னு சொல்லி இந்த 3 மொடியூல்ஸும் இருக்குது. ஸோ மொத்தம் 10 மொடியூல்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இது கல்வி அமைச்சால பரீட்சைகள் திணைக்களத்தினால வருடத்துக்கு 2 தடவை பரீட்சைகளுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டு இந்த பரீட்சைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது வரைக்கும் நடக்கல. எதிர்காலத்தில் வினைத்திறன் தடை தாண்டல் பரீட்சைகள் EB எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். ரைட். ஓகே. அடுத்த கேள்வி, தேவை கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் அப்படின்றது. தேவை கோட்பாட்டை ஹெல்பர்ட் மாஸ்லோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து முன்வைக்கிறார். இதை நாங்கள் மாஸ்லோவினுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு தேவையான மானுட தேவைகள் நிறைவு செஞ்ச பிற்பாடுதான் கற்றலுக்கு தேவையான உடல் உள்ள ஆயத்த நிலையை அவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்றது மாஸ்லோவினுடைய கருத்து. ரைட். ஸோ இதை நாங்கள் இந்த மாஸ்லோவினுடைய தேவை படிமுறை ஒழுங்க 7 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது ரைட், இப்படி ஒரு ட்ரையாங்கிளில் வந்து சொல்லலாம். ரைட், கீழ்ப்பகுதியில் இருந்து வரும். முதலாவது உயிர் வாழ்வதற்கு தேவையான உடலியல் தேவைகள், இங்கே உணவு, நீர், காற்று, உறக்கம், ரைட்டு, இந்த விடயங்கள் எல்லாம் வரும். ரைட். இரண்டாவது வந்து பாதுகாப்பு தேவை, உறைவிடம் ஒன்று இருக்கணும், உடை இருக்கணும், அச்சமின்றி வாழ்றதுக்கு தேவையான செயற்பாடுகள் எல்லாம். ரைட். மூன்றாவது அன்பு, உரிமை தேவை, அன்பு தேவை மூன்றாவது. நான்காவது தன்மதிப்பு தேவை. ஐந்தாவது அடைவூக்க தேவைகள். ஆறாவது அழகுணர் தேவை. ஏழாவது தன்னிறை தேவை அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரம்பத்தில் 5 பகுதிகளாக இருந்தது. உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, அன்பு தேவை, கணிப்பு தேவை, சுயதிறனில் நிறைவு அப்படின்னு சொல்றது. இந்த சுயதிறனில் நிறைவுன்றதுக்கு தான் 2 பகுதி வருது. தன்னிறைவு தேவையும் அழகுணர் தேவையும். கணிப்பு தேவையில தான் அடைவூக்க தேவைகளும், சாதனை படைக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடைவூக்க தேவைகளும், தன் மதிப்பூக்க தேவை, தன் மதிப்பு தேவைகள், அறிவு, ஆற்றல், திறன்கள், இது எல்லாத்தாலையும் பெறப்படக்கூடிய தேவைகளும் இந்த பகுதிக்குள்ள வரும். ஓகே. ஸோ அப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்னு சொல்றவர் 1943ஆம் ஆண்டு தான் இந்த தேவை கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறாரு. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி, தரவட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்குது. தரவட்டம் அப்படின்னு சொல்றது தமது சேவைக்குரிய பிரச்சினைகளை ஆய்வுக்குட்படுத்தி தீர்வு காண்பதன் மூலம் தமது தொழில்சார் வான்மை விருத்தியை ஏற்படுத்துவதற்காகவும் தேர்ச்சி மற்றும் அறிவை விருத்தி செய்வதன் மூலமும் நிறுவனத்தின் வினைத்திறனையும் மேம்படுத்தவும் விருப்புடன் இணைந்து கொள்ளும்
சிறு ஊழியர் குழு தான் தரவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ரைட், நோட் பண்ணிக்கோங்க. தத்தமது சேவைக்குரிய பிரச்சனைகளை ஆய்வுக்குட்படுத்தி தீர்வு காண்பதன் மூலம் தமது தொழில்சார் வாண்மை விருத்தியை ஏற்படுத்துவதற்காகவும் தேர்ச்சி மற்றும் அறிவை விருத்தி செய்வதன் மூலம் நிறுவனத்தின் வினைத்திறனை மேம்படுத்தவும் விருப்புடன் இணைந்து கொள்ளும் சிறு ஊழியர் படையத்தான் நாங்கள் தரவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், அடுத்த கேள்வி, தேசிய கல்வி கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்ட சட்டம் யாது அப்படின்றதுதான் கேள்வி. தேசிய கல்வியல் கல்லூரிகள் 1986ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்தின் கீழே ஆரம்பிக்கப்படுது. ரைட், 1986ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்தின் கீழே தான் தேசிய கல்வி கல்லூரிகள் சட்டத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்படுது. இங்கு ஆசிரியர் கல்வி முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு தான் இது ஆரம்பிக்கப்படுது. ரைட், இங்க தொழில் ஆசிரியர் சேவை முன் பயிற்சி இந்த தேசிய கல்வியல் கல்லூரிகள் ஊடாக வழங்கப்படும். கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா சான்றிதழ் வழங்கப்படும். ரைட், இந்த தேசிய கல்வியல் கல்லூரிகள் 19 இருக்குது. இது எல்லாமே தேசிய கல்வி நிர்வாகத்தின் கீழே இயங்கக்கூடியது. ரைட், 1986ஆம் ஆண்டு தான் முதலாவது தேசிய கல்வியல் கல்லூரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்படுது. இது 2000ஆம் ஆண்டு தான் தேசிய கல்வியல் கல்லூரி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்படுது. ரைட், இது நாங்கள் ஆசிரியர் முன்பயிற்சி நிலையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இலங்கையில் இது வரைக்கும் 19 ஆசிரியர் முன்பயிற்சி நிலையங்கள் இருக்குது. ஸோ இந்த தேசிய கல்வியல் கல்லூரிகளோட நோக்கம் முதலாவது கற்றல் கற்பித்தலில் உயர் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை உருவாக்குதல், இரண்டாவது ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முறையில் மாற்றத்தை கொண்டு வருதல், மூன்றாவது முழுநேர விடுதியுடன் கூடிய பயிற்சியினோடு ஆசிரியர் தொழில் பற்றிய மனப்பாங்கை ஏற்படுத்தி சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தல், நான்காவது பாடசாலை முறைக்கு தேவையான ஆசிரியர்களை நிரந்தரமாக வழங்கக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தல், அடுத்தது தொழிலில் ஈடுபாடும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தல் அப்படின்றதுதான் இந்த தேசிய கல்வி கல்லூரிகளோட நோக்கம். ஓகே, ஸோ தேசிய கல்வியல் கல்லூரிகள் 1986ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க கல்வி கல்லூரிகள் சட்டத்தின் கீழே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் முன் பயிற்சி நிறுவனம். ரைட், இதுவரை இலங்கையில் 19 ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் இருக்குது. இதில் ஆசிரியர்களுக்கு கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா சான்றிதழ் வழங்கப்படும். ஓகே, ஸோ இன்றைய வகுப்பில் நாங்கள் 50 வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாள கலந்துரையாடி இருக்கின்றோம். ஸோ இந்த வினாத்தாள் கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸை படிங்க, பயிற்சி செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஸோ சிறந்த நல்ல ஒழுக்கமுள்ள நட்பரஜையாகமிலிருந்து உங்களுடைய ஊருக்கும் நாட்டுக்கும் சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய நல்ல ஆசிரியர்களாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.